அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வெறும் அன்பாக்சிங் மட்டும் கிடையாது, ஒரு கஸ்டமருடைய ஃபீட்பேக்கை கூட எடுத்துக்கலாம். அது என்ன ப்ராடக்ட்னா GvTechniques சொல்லி ஒரு இயர்பட் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த இயர்பட் எப்படி இருக்குது, அது என்ன இதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் அழுத்திங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கடைசியாக கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட்டு, GvTechniques இயர்பட்ஸ். இது மேலே ஒரு லேமினேஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன் நான். இந்த லேமினேஷன் பண்ணுற கவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம ப்ராடக்டை. ஃபஸ்ட்டு இதில் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்டோட ஃபங்க்ஷன் கீஸ்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது இதில். இது ஓரம் வச்சுருவோம். அப்புறம் வாரண்டி கார்டு, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் கவரில் இயர்பட்டு 2 செட்டு கொடுத்துருக்காங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறமா C3 டைப்பு USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக. அப்புறம் இயர்பட்டோட கேஸ் எடுக்கலாம். இந்த மாடல் எதுக்கு நான் செலக்ட் பண்ணேன்னா, ஓவல் ஷேப்பில் பார்க்க நல்லா இருக்குது, ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஸ்வைப் டைப்பு வித் டிஜிட்டல் வேறு. எவ்வளோ பேட்ரி பேக்கப் இருக்குன்றது தெரியும் நமக்கு விசுவலாக. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 70 கிராம் வருது ஓவரால் கேஸோட வெயிட்டு. இந்த கேஸோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 500 mAh பேக்கப் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இயர்பட்டோட இது பார்த்தீங்கன்னா 40 mAh வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இந்த பட்டோட கீ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆன் ஆகுது. சிங்கிள் டச் பண்ணாக்கா ப்ளே பாஸ் யூஸ் பண்ணலாம். 3 டைம் ப்ரெஸ் பண்ணாக்கா கேமிங் மோட் வரும், அப்புறம் மியூசிக் மோட் வரும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இயர்பட்டோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா காதில் வச்சிருக்கிறதே தெரியல, ஃபீலிங் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. மற்றபடி ஃபோன் பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு நார்மலாக இருக்குது. நிறைய பேர் போட்டிருக்காங்க யூடியூப்பில் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக கேட்குற மாதிரி இருக்குது, மைக்கு சரியாக இல்லாத மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு எதுவும் தெரியல. இதுக்கு நான் யார்கிட்ட ஃபோன் பேசுனதில் எனக்கு எதுவும் யாரும் சவுண்டு கம்மியாக இருக்குதுன்னு யாரும் சொன்னதும் இல்லை. எனக்கு இது நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. பாட்டு கிட்டு கேட்குறதுக்கு சவுண்டுலாம் நல்லா பேஸாக நல்லா இருக்கு. பிராண்டடில் என்ன இருக்குமோ அந்த ஈக்குவலில் இருக்குது, நல்லா இருக்குது ஓரளவு. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.1 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் ரேடியஸில் சரௌண்டிங்கில் யூஸ் பண்ணலான்ற மாதிரி. நான் அதுக்கு மேலேயும் போய் பார்த்துருக்கேன், ஒரு 15 மீட்டர்ஸ் வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இந்த இயர்பட்டில் எனக்கு பிடிச்சது பேக்கப் தான், செம்ம பேக்கப்புங்க. நான் ஒரு ஃபுல் மூவியை பார்த்துட்டு நடுவில் ஃபோன் கால்ஸில் லாங் ஃபோன் கால்ஸ்லாம் பேசினேன். ஃபுல்லாக பேசி படம்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதில் பேக்கப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுன்னு பார்த்தா 90% பேக்கப் இருக்குது. 10% தான் கம்மியாக இருக்குது சார்ஜிங் டைம். அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. இந்த மொத்த பேக்கிங்கில் ஒரு பொருள் மட்டும் குவாலிட்டியே இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா மைக்ரோ USB கேபிள் தான். அதோட குவாலிட்டி மேனுஃபேக்சர்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பொருள்னா அந்த மைக்ரோ USB கேபிள் மட்டும்தான். அதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.